And starting with the first question. Nomenclature and structure of carbonyl group. Adula structure of 2-methyl butanol. அப்ப பேர் எப்படி எழுதலாம்? பியூட் ஏன் அல். கரெக்ட்டா? சோ அப்ப பியூட்னால 4 கார்பன் போடலாம். நெக்ஸ்ட் ஏன் அதனால சிங்கிள் பாண்ட். அப்புறம் ஆல்டிகைட். ஆல்டிகைடுக்கு மிடில் கார்பன் டபுள் பாண்ட் போடக்கூடாது. கரெக்ட்டா? சோ அப்போ இங்க தான் வரும். மிடில்ல போட்டா அது கீட்டோனா மாறிடும். சோ அப்போ ஆல்டிகைட் போட்டாச்சு. And 2-methyl. So this is first carbon, this is second carbon. Hydrogen fill பண்ணிக்கோ. CH3, CH2, carbon 1 2 3 3 பாண்ட் இருக்கு. அப்ப இன்னும் ஒரு ஹைட்ரஜன் தேவை. And this is the formula for 2-methyl butanol. அதே மாதிரி 3-methyl pentanol போட்டுருவேன். 5 carbons, al. So அப்ப aldehyde எழுதியாச்சு. 3-methyl 1 2 3. ரைட்டா? So அப்ப 3-methyl pentanol. ஹைட்ரஜன் கம்ப்ளீட் பண்ணிக்கோ. ஒரு பாண்ட் இருக்கு 3 ஹைட்ரஜன், 2 பாண்ட் இருக்கு பேலன்ஸ் 2 ஹைட்ரஜன், 3 பாண்ட் இருக்கு அப்போ ஒரு ஹைட்ரஜன் and 2 பாண்ட் இருக்கு 2 ஹைட்ரஜன். ரைட்டா? நெக்ஸ்ட் வாட் இஸ் IUPAC நேம்? IUPAC நேம் என்னடா இதுக்கு? பேசுடா நீ பேசு. ஏய் பவன் யார் அது கூட? இதோட IUPAC நேம் என்னடா? propanol. Propanol. Right? Next question. Draw the structures of the following para-methyl benzaldehyde. So, benzaldehyde formula தெரியும். Benzene CHO. This is benzaldehyde. So, para position methyl. Para na இதுக்கு exact opposite and we have methyl group. சரியா? Next. Pent 3N21. First 5 carbon போடுங்க. Pent போட்டாச்சு 3N. So first carbon நான் இதுன்னு வச்சுக்கிறேன். செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். அப்ப 3ல டபுள் பாண்ட் போட்டாச்சு. செகண்ட் கார்பன்ல கீட்டோன் போட்டாச்சு. அப்ப பென்ட் 3N21 போட்டாச்சு. அண்ட் ஃபோர்த் கார்பன்ல ஒரு மெத்தில். சோ அப்ப ஃபோர்த் கார்பன்ல ஒரு கார்பன் ஆட் பண்ணா ஹைட்ரஜன் ஃபில் பண்ணிடுங்க and we'll get the answer. CH3 இந்த கார்பன்ல 1 2 3 4 4 ஹைட்ரஜன் இருக்கு. just leave it. இந்த கார்பன் 1 2 3 3 பாண்ட் இருக்கு. அப்ப பேலன்ஸ் ஒரு ஹைட்ரஜன் தான் வரும். இங்க 1 2 3 4 வந்துருச்சு. அவ ஹைட்ரஜன் கிடையாது. and here it is CH3. so இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். Rosenman reaction is used in the preparations of aldehyde. The catalyst used in the reaction. எந்த ரியாக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஆப்ஷன் A B C D. PDBA SO4. கரெக்ட்டா? ரைட். எனக்கு ரியாக்ஷன் சொல்லுங்க, என்ன பண்ணுவோம்? பென்சீன்ல COCl இருக்கும். இதுல நம்மளோட H2PD BaSO4 நம்ம யூஸ் பண்ணுவோம் and நம்மளோட குளோரின் கம்ப்ளீட்டா ஹைட்ரஜனா மாறும் and we'll get benzaldehyde. ரைட்டா? சோ இதான் நம்மளோட ரோசன்மன் ரிடக்ஷன். நெக்ஸ்ட். What happens when benzene is treated with CH3COCl in presence of anhydrous AlCl3? So benzene la CH3C. So whenever I see CH3COCl, always இப்படி எழுது CH3COCl in presence of anhydrous AlCl3. ப்ராடக்ட் என்னமா வரும்? என்ன ரியாக்ஷன் இது? acylation. It is a Friedel-Crafts acylation. கரெக்ட்டா? அப்ப ப்ராடக்ட் என்னாச்சு? இந்த ClCl மைனஸா போச்சு, இந்த கார்பன் பிளஸ் ஆச்சு. இந்த கார்பன் பிளஸ் தூக்கி அப்படியே பென்சீன்ல அட்டாச் பண்ணா we'll get the answer and the product is பென்சீன்ல COCH3. இதுக்கு பேர் என்னடா? What is the name of this molecule? ஞாபகம் இருக்கா? What is the name of this molecule? Sir, acetophenone. Exactly. So it is acetophenone. சரியா? Please remember, it is most important chemical. நிறைய வாட்டி கேட்போம். Distinguishல நிறைய வாட்டி இது வரும். சரியா? Next. How can you convert the following benzene to acetophenone? அப்ப இதே ரியாக்ஷன் திரும்ப பண்ணலாம். So benzene ல இருந்து acetophenone பண்றதுக்கு we can do Friedel-Crafts acylation. சரியா? Next. Complete the reaction. C6H5 CH2 twice cadmium plus 2 moles of CH3 COCl. சரியா? So இந்த ரியாக்ஷன் பண்றா it is a preparation of ketone ல வர ரியாக்ஷன். அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படினா ஒரு குளோரினை தூக்கி இங்க போடு, cadmiumல போடு, இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்க மாலிகுலை தூக்கி உங்களுக்கு சப்ஸ்டிட்யூட்டா போடு. அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3 C double bond O
இங்க தான் பாண்டை பிரேக் பண்ற, அப்ப இந்த பாண்டை தான் நீ அட்டாச் பண்ணும். ஸோ வி கெட் CH2 C6H5. சரியா? இந்த ரியாக்ஷன் ரெண்டு வாட்டி நடக்கும். அப்ப ரெண்டு வாட்டி குளோரின் இந்த பக்கம் போயிருக்கும் and we get the byproduct cadmium chloride. சரியா? Next, question number 9. Write the chemical reaction for the following reactions. Benzoyl chloride. Benzoyl chloride oda structure என்னமா? The structure of benzoyl chloride. Benzene COCl. Right. So benzene la COCl. This is benzoyl chloride. இதுல hydrogen போட்டு palladium BaSO4. என்ன reaction இது? Product என்ன வரும்? Answer fast சொல்லுங்கடா. Rosenmund reaction. It is Rosenmund reaction and the product is benzaldehyde. Correct? Right. Next, write the equation on the following reaction and it is ETAD reaction. Sorry. So ETAD reaction please remember chromyl chloride CrO2Cl2. சரியா? ETAD நாளே நீ இதுதான் ஞாபகம் first. அப்ப என்ன பண்ணலாம்? உன்னோட தொலியின்ல which is benzene CH3 இருந்துச்சு. இதுல நீ என்ன ஆட் பண்ற? குரோமைல் குளோரைட் ஆட் பண்ற which is CrO2Cl2. ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டா பென்சீன்ல C ஒரு ஹைட்ரஜனை இந்த பக்கம் வச்சுக்கோ, ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகாது. உனக்கு என்ன ஆகும்னா CrO2Cl2 ரெண்டு வாட்டி ரெண்டு ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருக்கும். அப்ப என்ன கிடைக்கும்னா O CrOH Cl2 கிடைக்கும் which is 2 times. நெக்ஸ்ட் ஃபர்தரா வந்து நீ ஹைட்ரோலைசிஸ் பண்ற in presence of acid அப்படின்னும் போது உனக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா you get benzaldehyde and this is ETAD reaction. ETAD நாலே உன்னோட குரோமைல் குளோரைட் அப்படின்றது ஞாபகம் வரணும். சரியா? Next one. Write the reaction involved in the Stephens reduction. Right. So Stephens reduction. அப்போ let me take CH3 CN. சரியா? cyanide நாலே C triple bond N தான் வரும். So இதுல நீ என்ன ஆட் பண்ணனும்னா Stephens reduction. So அப்போ SN. சரியா? இதான் உன்னோட reagent. So அப்போ SnCl2 in presence of HCl. இந்த reagent போட்டா என்ன ஆகும்னா ஒரு bond break ஆகும் and we get CH3 C. அதுக்கு பதில் என்ன ஆகும்னா ரெண்டு ஹைட்ரஜன் போய் அட்டாச் ஆகும். H double bond NH கிடைக்கும். சரியா? ஸோ ஸ்டீஃபன்ஸ் ரிடக்ஷன் இதோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஹைட்ரோலைசிஸ் பண்ணுவோம். ஸோ ஹைட்ரோலைசிஸ் பண்ணால் உனக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு இந்த பக்கம் ஆக்சிஜன் கிடைக்கும், இந்த பக்கம் ஹைட்ரஜன் கிடைக்கும் and will end up with aldehyde plus ammonia as a byproduct. சரியா? ரைட். ஸோ நீ ஸ்டீஃபன் ரியாக்ஷன் SnCl to HCl போட்டாலும் சரி இல்லை டைபால் H போட்டாலும் சரி both will do the same reactions. அப்போ ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் CH3 CH double bond CH C triple bond N இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் டைபால் H போடுறேன். ஸோ டைபால் H போட்டா உனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா மறுபடியும் இந்த CH N double bond. சரியா? ஸோ CN வந்து C double bond N ரெண்டுத்துலயும் ஒரு ஹைட்ரஜன் கிடைக்கும். அப்போ இனிஷியல் வந்து CH3 CH double bond CH C double bond கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன், நைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் ஃபர்தர் ஹைட்ரோலைசிஸ் பண்றேன். இந்த NH வந்து NH3 வெளியில போயிடும். இது ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆயிடும் and we'll get the product CH3 CH double bond CH CHO. இதுதான் உன்னோட ப்ராடக்ட் பிளஸ் அமோனியா as a by product. சரியா? நெக்ஸ்ட் how do you convert ethine to ethanol? மா எத்தைன் அல்கைன் வந்தாலே நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஹைட்ரேஷன் தான் நீ பண்ண போற. சரியா? ஹைட்ரேஷன் யாரை வச்சு பண்ணுவ அப்படின்னு கேட்டா இந்த மெர்க்குரியை வச்சு பண்ணுவ. Hg2+ in presence of sulfuric acid. இதுதான் உன்னோட reagent. அப்ப என்ன பண்ணலாம்? எத்தைன் அப்ப ரெண்டு கார்பன். ஸோ அப்ப ரெண்டு கார்பனோட ஒரு ட்ரிபிள் பாண்ட் போட்டுடலாம் and we have hydrogen. இதுல ஜஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணும். வாட்டர் ஆட் பண்றதுக்காக என்ன பண்ணும்? Hg+2 in presence of sulfuric acid போட்டிருக்கும். அப்ப என்ன ஆகும்? ஒரு H+ ஒரு OH- போய் அட்டாச் ஆகும். எங்க போய் அட்டாச் ஆகும்னு கேட்டா இட் வில் அட்டாச் வயா மார்க்கோனிகோ ரூல். பட் இந்த ரெண்டு கார்பன்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப எங்க வேணா நீ ஆட் பண்ணலாம். ஸோ ஹைட்ரஜன் இங்க ஆட் பண்றேன், OH இங்க ஆட் பண்றேன். ஸோ வி கெட் CH OH டபுள் பாண்ட் CH2. கரெக்டா?
சோ இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா டபுள் பாண்ட் இருக்கு OH இருக்கு அப்ப we can say it is enol. எப்ப இந்த enol வந்தாலும் சரி it is completely unstable. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு டாட்டோமெரிசம் நடக்கும். சரியா? it undergoes டாட்டோமெரிசம். it is very very important. சோ டாட்டோமெரிசம்ல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் அந்த கார்பனுக்கு மூவ் ஆயிடும், இந்த டபுள் பாண்ட் இந்த ஆக்சிஜனுக்கு மூவ் ஆயிடும் and the product is HC டபுள் பாண்ட்ல சிங்கிள் பாண்ட் கார்பன்ல ஆல்ரெடி 2 ஹைட்ரஜன் இருந்துச்சு, இப்போ 3வது ஹைட்ரஜனும் போய் அட்டாச் ஆயிட்டு இட் ஃபார்ம்ஸ் லைக் திஸ் அண்ட் திஸ் இஸ் எத்தனால். சரியா? ஒன்ஸ் அகைன் அல்கைன் வந்தாலே சரி உனக்கு இருக்க ஒரே ப்ராடக்ட் ஆல்டிகைட் தான் வரும், இல்ல கீட்டோன் தான் வரும். சரியா? அதுவும் டு பி வெரி கிளியர், எத்தைன் பண்ணா மட்டும்தான் ஆல்டிகைட் கிடைக்கும், வேற எந்த அல்கைன் போட்டாலும் சரி. சரியா? லெட்ஸ் சே ப்ரோபைன் ஆர் பியூடைன் எது வேணா எடுத்துக்கோ, it will always gives ketone. சரியா? அப்ப 1 மார்க்ல which of the alkyne will give aldehyde அப்படின்னு கேட்டா the answer is supposed to be ethane. ethane மட்டும் தான் aldehyde கொடுக்கும், வேற எல்லா alkyneஸுமே ketone தான் கொடுக்கும். சரியா? நெக்ஸ்ட் CH3 CH double bond CH2 CN டைபால் H பண்ணிருக்கு, அப்ப என்ன ஆகும்? சோ CH NH கிடைக்கும். நெக்ஸ்ட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணிருக்கு, அப்ப என்ன ஆச்சு? இது கம்ப்ளீட்டா NH3 ஆ வெளியில போயிடும் and இந்த C வந்து CHO ஆ வெளில கிடைச்சிடும். சரியா? that is the final product. next மா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? so CH3 CH2OH ல CrO3 போட்டுருக்கீங்க. what is the role of CrO3? come on Kavya, Niranjana, Rajin, Shriya, Shloman. CrO3 என்னடா பண்ணும்? it is a good oxidizing agent. ரைட்டா? அப்ப என்ன பண்ணும்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னோட ஆல்கஹாலை ஆல்டிகைடா மாத்தும். the product is CH3 CHO. அப்போ இதுதான் என்னோட ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன், ஈட்டா ரியாக்ஷன். ரெண்டு ரியாக்ஷன் நம்ம இப்போதான் பார்த்தோம். கரெக்டா? ரைட். ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் என்ன பண்ணும்? CH3CN போட்டோம், அதுக்கு அடுத்து SnCl2 போட்டு HCl போட்டோம் and you got CH3CHNH. அதுக்கப்புறம் further water or acidic hydration பண்ணும் and we get aldehyde plus ammonia. next heat reaction என்ன பண்ணும்? உட தொலியின்ல குரோமைல் குளோரைட் CrO2 Cl2 போட்டோம் and we get பென்சீன்ல CHO CrOH Cl2 ரெண்டு வாட்டி கிடைச்சது. ஃபர்தரா வந்து நீ ஹைட்ரோலைசிஸ் பண்ண and we get benzaldehyde. next consider the following reaction, identify A and B of the following reaction. point 1. so ரெண்டு formaldehyde கொடுத்திருக்கான், இதுதான் என்னோட மெயின் கார்பன், இதுக்கு பக்கத்துல there is no alpha carbon, அப்ப கண்டிப்பா ஆல்பா ஹைட்ரஜனும் கிடையாது. சரியா? this is point 1. ரெண்டாவது கான்சென்ட்ரேட்டட் கொடுத்திருக்கான், கான்சென்ட்ரேட்டட் வந்தாலே மேக்ஸிமம் டைம்ஸ் இட்ஸ் சப்போஸ் டு பி கேனிசரோ. சரியா? அப்ப என்ன எடுத்துக்கலாம்? it is a cannizzaro reaction. cannizzaro reactionக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? ஒரு கார்பன் வச்சு பண்ணிருக்காங்க, it undergoes oxidation as well as reduction. அப்ப ஆக்சிடேஷன் போட்டா என்ன கிடைச்சதுன்னா we get CH3OH. இதே ரிடக்ஷன் பண்ணா, சரியா? சோ ரிடக்ஷன் பண்ணா உனக்கு ஆல்கஹால் கிடைச்சிருச்சு. ஆக்சிடேஷன் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா அதே HCO ல OH கிடைக்கும். பட் the point is இது கார்பாக்சிலிக் ஆசிட், இது வந்து பேஸ். அப்ப ஆசிட் பிளஸ் பேஸ் ஃபர்தரா சால்ட் ஆகும், அதனால கார்பாக்சிலிக் ஆசிட்ல போடாத, இட் இஸ் கார்பாக்சிலிக் ஆசிடோட சால்ட் போடு. சரியா? சோ அப்போ பொட்டாசியம் ஃபார்மேட் கிடைக்கும். சரியா? and O minus and K plus. அப்போ இதுதான் அவனோட ப்ராடக்ட். அப்போ the answer is methanol and potassium formate. சரியா? next nucleophilic addition of Grignard reagent to ketones followed by hydrolysis with dilute acid forms. அப்ப என்ன எடுத்துக்கிறோம்? Grignard reagent எடுத்துக்கிறோம், 2 ketones. அப்ப ketones எடுத்துக்கிறேன், CH3 CO CH3 நம்ம ketone. இதுல Grignard reagent போடுறேன். அப்ப CH3 MgBr. Grignard வந்தாலே என்ன பண்ணணும்? பிளஸ் மைனஸ் மட்டும் பாரு, அது அடுத்து ஆட் பண்ணணும்னு சொல்லாமா? சோ அப்ப CH3 க்கு என்ன சார்ஜ் வரும்னா மெட்டல் இருக்கு, மெட்டல் பாசிட்டிவ், இந்த CH3 நெகட்டிவ்.
கார்பன் பாசிட்டிவ், இந்த ஆக்சிஜன் மைனஸ். அப்ப MgBr எங்க போய் அட்டாச் ஆகும்? ஆக்சிஜன்ல அட்டாச் ஆகும். இந்த CH3 வந்து இங்க வந்து அட்டாச் ஆகும். அப்ப என்ன கிடைக்குது? CH3C OMgBr CH3 அண்ட் இங்க என்னோட CH3 இருக்கும். ஃபர்தரா நீ ஹைட்ரோலைசிஸ் பண்ற, சரியா? அப்ப என்னாச்சு, இந்த OMgBr வந்து ஆக்சிஜன் OH கூட வெளில போயிட்டு இங்கே H கிடைச்சது. அந்த ஃபைனல் ப்ராடக்ட் CH3 C CH3 CH3 and OH. சரியா? அப்போ கீட்டோன்ல பண்ணா யூ அண்டர் கெட் டெர்ஷரி ஆல்கஹால். சோ திரும்ப எழுதுறேன், உனக்கு ஃபார்மால்டிஹைட்ல பண்ணா மட்டும்தான் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். இதே வேற எந்த ஆல்டிஹைட் எடுத்தாலும் சரி யூ கெட் செகண்டரி ஆல்கஹால். இதே நீ கீட்டோன்ல எடுத்தனா யூ ஆல்வேஸ் கெட் டெர்ஷரி ஆல்கஹால். சரியா? இது ஞாபகம். நெக்ஸ்ட், வாட் வுட் பி தி மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் தி गिवन சொல்யூஷன்? ஃபார்மால்டிஹைட். சரியா? அப்ப ஆல்ரெடி எனக்கு தெரியும். அப்ப பண்ணி பாரு திரும்ப. H C டபுள் பாண்ட் O H இருக்கு, CH3 MgI. அப்ப MgI இங்க போய் அட்டாச் ஆயிடுச்சு, இந்த CH3 இங்க வந்து அட்டாச் ஆயிடுச்சு. So we get உட H C C ல CH3, இங்க ஒரு H இருக்கு, இந்த பக்கம் O MgI கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தரா ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சு, அது OH கிடைக்குது. So we get ரெண்டு கார்பன் வித் ஆல்கஹால் அண்ட் therefore it is ethanol. சரியா? So 18 क्वेश्चंस முடிஞ்சிருச்சு. Next, which of the following is most reactive towards nucleophilic addition reaction? யாருமா more reactive? உனக்கு நல்லா தெரியும், ஆன்சர் பண்ணுங்க. Which is more reactive? A வா B ஆ C ஆ D ஆ? A. Why? Why? Point on nucleophilic addition reaction என்ன சொல்லலாம்? Aldehyde is more reactive than ketone அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட், between two halides பார்க்கணும் அப்படின்னா உனக்கு பக்கத்துல சைடுல இருக்கிற குரூப்ஸ் பெருசாக பெருசாக உனக்கு ரியாக்டிவிட்டி கம்மி ஆகும். ஸோ செகண்ட் பாயிண்ட் இஸ் ஆப்வியஸ்லி டியூ டு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கம்மியா இருந்தா இட் இஸ் மோர் ரியாக்டிவ். ரைட்டா? அப்ப என்னோட ஃபார்மாலிட்டியில இட் இஸ் ஆல்டிஹைட் 0.1. ரெண்டாவது ரெண்டு சைட்லயும் ஹைட்ரஜன் தான் இருக்கு, அப்ப இட் இஸ் மோர் ரியாக்டிவ். So அப்ப நான் ரியாக்டிவிட்டி ஆர்டர் அப்படியே எழுதுறேன். HCHO is more reactive then CH3CHO, then CH3CO CH3, then CH3CO C2H5. சரியா? இதுதான் உன்னோட டிக்ரீசிங் ஆர்டர். நெக்ஸ்ட், which of the following reaction does not give aldol condensation? இல்ல யாருமே aldol தர மாட்டாங்க, என்ன ரீசன்? C. C, sir. Yes, obviously it's C. என்ன ரீசன்? No alpha hydrogen. எக்ஸாக்ட்லி. சரியா? சோ அப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல CHO க்கு பக்கத்துல 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கறனால உனக்கு என்ன ஆகும், இது ஆல்டால் போகும். நெக்ஸ்ட், இந்த CHO க்கு இதுல எத்தனை கார்பன் அப்படின்னு கேட்டா 3 சைடுல 3 கார்பன் ஆச்சா இருக்கு. அப்போ ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு, அப்போ கண்டிப்பா ஆல்டால் போகும். நெக்ஸ்ட், இதுல ரெண்டு சைட்லயும் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு, அப்ப ரெண்டு சைட்லயுமே உனக்கு 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கனால இதுவும் ஆல்டால் போகும். ஆனா CHO க்கு பக்கத்துல இந்த கார்பன்ல சுத்தி 4 பாண்ட் கம்ப்ளீட்டா இருக்கு. சரியா? அப்போ உனக்கு என்ன ஆச்சு, ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல, அப்போ இது ஆல்டால் போகாது. அப்போ இது என்ன ரியாக்ஷன் போகும்? NaOH போட்டா Cannizzaro reaction. so it undergoes Cannizzaro reaction. Next, the final product of aldol condensation is always alpha beta unsaturated carbonyl compounds. சரி, alpha beta unsaturated compounds இந்த வார்த்தை நம்ம அந்த அளவுக்கு கேள்விப்பட்டது இல்ல. சரியா? பட் ஆமா, இது உண்மைதான். சரியா? let's say that CH3CHO இருக்கு. சரியா? சோ இத வந்து நான் NaOH போடுறேன், அப்ப aldol ப்ராடக்ட் எழுதுவோம், அப்புறம் போட்டு ஹீட்டும் பண்றேன். சரியா? CH3CHO ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட், நான் ஆல்பா ஹைட்ரஜன் தனியா நான் எடுத்து காட்டுறேன். அப்ப என்ன ஆச்சு, இந்த ஹைட்ரஜன் அட்டாச் ஆச்சு, இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சு. the product is CH3C OH H single bond CH2CHO. இது இனிஷியல் ப்ராடக்ட். நெக்ஸ்ட், வாட்டர் ரிமூவ் பண்ணிடு. சரியா? ஹீட் பண்ற.
ஸோ இந்த OH இந்த H தான் எப்பவுமே வெளில போகும். அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைச்சதுன்னா CH3 CH டபுள் பாண்ட் CH பாண்ட் CHO. அப்ப இந்த CHOக்கு பக்கத்துல இருக்கிறது ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன். சோ அப்ப என்ன சொல்லலாம், ஆல்பா பீட்டால அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட் இருக்கும். சோ இட் இஸ் ட்ரூ. சரியா? நெக்ஸ்ட், the alpha beta unsaturated carbonyl compounds are stabilized due to conjugation. Obviously இதுவும் இருக்கு. சரியா? சோ இதுல ரெசனன்ஸ் இருக்கு. ரெசனன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த ஆக்சிஜன் தன்னோட எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா எடுத்துக்கிட்டா CH3 CH CH CHO. சோ ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜ் கம்ப்ளீட்டா எடுத்துச்சு. அப்ப என்ன ஆகும், இங்க பாசிட்டிவ் கிடைக்கும். சோ இது பாசிட்டிவ் வந்தா பக்கத்துல இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, தன்னோட எலக்ட்ரானை இங்க ஆட் பண்ணுவாங்க. அப்போ இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். சரியா? அப்போ மைனஸ் அண்ட் பிளஸ் வில் ஃபார்ம் a double bond. சரியா? அப்போ இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் இதனால என்ன ஆச்சு, இங்க ரெண்டு பேரும் நோட்ல ரெசனன்ஸ், அதாவது கான்ஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. therefore ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? அசெஷனும் கரெக்ட் தான், ரீசனும் கரெக்ட் தான், அதோட கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் அது. சரியா? நெக்ஸ்ட், iodoform is not given by. come on, இதுல எதுமா iodoform தராது? ஏன்? ஆப்ஷன் A B C D எது iodoform தராது? come on, iodoform தரணும் அப்படின்னா C டபுள் பாண்டோ ஆல்கஹாலா இருக்கலாம், கார்பனைல் குரூப்பா இருக்கலாம், அதுக்கு பக்கத்துல டெர்மினல் கார்பன் இருக்கணும், இருந்தா நடக்கும். இந்த 4 ஆப்ஷன்ல எங்க டெர்மினல் கார்பன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண. அப்ப ஆன்சர் என்னன்னு சொல்லு. D sir. Yes, the answer is obviously D. D ல தான் நடக்காது. ரைட்டா? ஏன்? ஃபர்ஸ்ட் எத்தனால் இருக்கு, CH3 CH2 OH இருக்கும். we know that iodine is a good oxidizing agent. அப்ப என்ன பண்ணனும்னா இது வந்து ஃபர்ஸ்ட் CH3 CHO வா மாத்திரும். அப்போ C டபுள் பாண்ட் O பக்கத்துல CH3 இருக்கு. அப்ப இந்த இடத்துல iodoform. நெக்ஸ்ட், எத்தனால். எத்தனால இதுதான் ஆல்ரெடி டைரக்டாவே. அப்போ CH3 இருக்கு டெர்மினலா, அப்ப நடக்கும். நெக்ஸ்ட், பென்டன் 2 1. சோ அப்போ 1 2 3 4 5. அப்போ 2 1னா செகண்ட்ல போடலாம். அப்போ CH3 இங்க இருக்கு, therefore it undergoes iodoform. ஆனா பென்டன் 3 1ல இங்க டபுள் பாண்ட் O இருக்கும். அப்போ இந்த சைடுலயும் CH3 கிடையாது, இந்த சைடுலயும் CH3 கிடையாது, therefore it does not gives iodoform test. Next, reactivity of ketone is more than aldehyde. True or false? False. So it is false. அப்போ ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் தான். assertion is incorrect and reason is correct statement. சரி, reason ஒரு செக் பண்ணிடலாம். the carbonyl carbon of ketone is less electrophilic as compared to aldehyde. ஆமா, கரெக்ட் தான். ஏன்னா C டபுள் பாண்ட் O பக்கத்துல என்ன ஆச்சு, இது என்னதான் பாசிட்டிவ் இருந்தாலும் சரி, பக்கத்துல இருக்க ரெண்டு கார்பன் என்ன பண்ணுது, எலக்ட்ரானை கொடுக்குது. அப்ப எலக்ட்ரான் கொடுத்தா இதோட எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் என்ன ஆகும், கம்மி ஆகும். அண்ட் அதனாலதான் இது வந்து லெஸ் ரியாக்டிவா இருக்கு. நெக்ஸ்ட், oxidation of ketone is easier than aldehyde. True or false? Oxidation of ketone is easier than aldehydes. மா யாருமா மோர் ரியாக்டிவ், ஆல்டிஹைடா கீட்டோனா? ரைட், aldehyde is more reactive. அப்போ oxidation of ketone ஈஸியர்லாம் கிடையாது. சரியா? அப்போ ஆப்ஷன் ஒன்ஸ் அகைன் என்ன வரணும், டி தான் வரணும். the carbon carbon bond of ketone is stronger than carbon hydrogen bond of aldehydes. Next, what happens when propanone is treated with methyl magnesium iodide? propanone CH3 CO CH3 உன்னோட propanone, இதுல methyl magnesium iodide ஆட் பண்றேன். அப்ப என்ன ஆகும், magnesium is a positive charge, carbon negative, இந்த கார்பன் பாசிட்டிவ், இந்த ஆக்சிஜன் நெகட்டிவ். அப்ப என்ன பண்ணலாம், MgI வந்து கம்ப்ளீட்டா ஆக்சிஜன் மூவ் ஆகுமா, இந்த CH3 இங்க மூவ் ஆகுமா. அப்ப ப்ராடக்ட் என்ன, CH3 C
கீழே வந்து CH3 அட்டாச் ஆயிருக்கும், மேல வந்து O. ஆக்சிஜன்ல யார் அட்டாச் ஆவாங்கன்னா MgI அட்டாச் ஆவாங்க along with CH3. நெக்ஸ்ட் ஹைட்ரோலைசிஸ் பண்றேன். அப்ப என்ன ஆகும், MgI வந்து OH எடுத்து MgIOH வெளில போயிடுவாங்க and this gives a tertiary carbon. So அப்ப CH3 C CH3 CH3 and இங்க OH. சரி, இதான் என்னோட ஃபைனல் ப்ராடக்ட். How can you convert acetone to propene? அசிட்டோன் இது என்னவா மாத்தணும் அப்படின்னா புரோபீனா மாத்தணும். என்னவா பண்ணலாம், டபுள் பாண்ட் வரணும்னாலே நீ என்ன பண்ணணும், எப்பவுமே எலிமினேஷன் பண்ணணும். அந்த எலிமினேஷன் டீஹைட்ரோ ஹாலஜனேஷனாவும் இருக்கலாம், இல்ல டீஹைட்ரேஷனாவும் இருக்கலாம். சரியா? அப்ப ஆல்டிகைட் இல்ல கீட்டோன், இதுல இருந்து எப்படி ஆல்கீன் கொண்டு வர முடியும்? ஃபர்ஸ்ட் அப்ப என்ன பண்ணலாம்? NaBH4. ஓகே, சோடியம் போரோஹைட்ரேட் இல்ல லித்தியம் போரோஹைட்ரேட் தாராளமா யூஸ் பண்ணலாம். அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா CH3 CH3. அந்த டபுள் பாண்ட் என்ன ஆகும்னா ஒரு வாட்டி ஹைட்ரோஜனேஷன் நடந்து HOH கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், கமான் ஆல்கஹால் இருக்கு, ஆல்கஹால ரிமூவ் பண்ணணும். அப்ப என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம்? HBr. HBr கிடையாது, Alcoholic AOH. ஆல்கஹாலிக் AOH. ஆல்கஹாலிக் AOH யூஸ் பண்ணலாம். ஆனா அது ஆல்கஹாலிக் AOH யாருக்காக ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னா டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. கமான், ஆல்கஹால் இருக்கு, ஆல்கஹால் வந்து வாட்டர் ரிமூவ் பண்ணா இந்த ப்ராடக்ட் கிடைச்சிரும். அப்ப வாட்டர் ரிமூவ் பண்றதுக்கு என்ன ரியேஜென்ட் இருக்கு? Concentrated H2SO4. Exactly. So we have concentrated H2SO4 at 443 Kelvin. சரியா? So primary ஆ தான் இதை ப்ரிஃபர் பண்ணுவோம். சப்போஸ் இது எனக்கு செகண்டரியா இருக்கு, செகண்டரி தான் என்ன பண்ணுவோம்னா 85% ஆஃப் H3PO4 யூஸ் சஜஸ்ட் பண்ணலாம். both are correct. சரியா? நெக்ஸ்ட் ப்ரோபனோன் டு ப்ரோபின், இதே ரியாக்ஷன் தான், சேஞ்சஸ் கிடையாது. 26 क्वेश्चंस முடிச்சிட்டோம். புரியுதா? எனி டவுட்ஸ் இது வரைக்கும்? எஸ் ஜகத், எஸ் ஜகத், சஞ்சய், பிரஜன், எனி டவுட்ஸ்? No doubt, sir. ஓகே, நெக்ஸ்ட் மை ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன வரும்? CrO3 போட்டிருக்க. அப்ப ஆல்கஹால் என்னவா மாத்தும்? Aldehyde. ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன். பிரைமரியா இருந்தா ஆல்டிஹைட், செகண்டரியா இருந்தா கீட்டோன். கரெக்ட்டா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உன்னோட சைக்ளோஹெக்சேன்ல டபுள் பாண்ட் O ஃபார்ம் ஆச்சு. அடுத்து NH2 NHCO NH2, இதுக்கு பேர் என்னடா? Semicarbazide. So this is semi carbazide. எங்க ரியாக்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் NH2 ஆ இல்ல செகண்ட் NH2 ஆ? ஒன் ஆர் டூ ஆ? 1, sir. ஒன். ஏன்னா செகண்ட் இஸ் இன்வால்வ் இன் ரெசனன்ஸ் வித் கார்பனைல் குரூப். சரியா? அப்போ ஒன்னை போட்டு அப்படியே ரியாக்ட் பண்ண அப்போ ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னா சைக்ளோஹெக்சைன்ல டபுள் பாண்ட். ஸோ ஆக்சிஜன் இருக்க வேண்டிய இடத்துல நைட்ரஜன் போய் அட்டாச்சா இருக்கும். NH CONH2 இருக்கும். செமி கார்போசோன் உனக்கு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஆல்டிஹைட் இருக்கு, NaCN போட்டு HCl போட்டிருக்காங்க. அப்போ ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னா, சரியா? ஸோ இதுதான் உன்னோட கொஸ்டின். பென்சாலின் இதுல வந்து நீ NaCN போட்டு HCl போடுற, which is nothing but HCN போய் அட்டாச் ஆகும். ரைட்டா? H plus and CN minus. அப்ப என்ன பண்ணலாம், H plus இங்க அட்டாச் பண்ணிடலாம், CN minus இங்க அட்டாச் பண்ணலாம். அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா we get cyanohydrin. சரியா? So the product is cyanohydrin.
Next, how do you convert ethanol to propanone? Ethanol to propanone. என்னவா பண்ணலாம்? கமான், இங்க 2 கார்பன் இருக்கு, அங்க 3 கார்பன் வேணும். 3 கார்பன் வேணும்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கார்பன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் பண்ணணும். எக்ஸாக்ட்லி, கிரிக்னார்ட் ரியேஜன் பண்ணலாம். அப்ப கிரிக்னார்ட் ரியேஜன் போடு. சோ இங்க இன்னும் எத்தனை கார்பன் வேணும்? 2 இருக்கு, அங்க 3 இருக்கு. அப்ப ஒரு கார்பன் தான் வேணும். அப்ப CH3 MgBr போடுங்க. அப்ப என்ன பண்ணலாம்? MgBr இங்க போய்டும், CH3 வந்து இந்த கார்பன் அட்டாச் ஆயிடும். அப்ப ப்ராடக்ட் CH3 C CH3 இருக்கும். இங்க ஆல்ரெடி ஹைட்ரஜன் இருக்கு. இந்த டபுள் பாண்ட் என்னவா மாறிடும்னா OH ஆ மாறிடும். நெக்ஸ்ட், சோ அதோட ப்ரோபன் 2 ஆல் இருக்கு. ப்ரோபன் 2 ஆல் அப்படியே டைரக்டா வந்து ப்ரோபனோனா மாத்தணும். என்ன பண்ணலாம்? ஒன்ஸ் அகைன் டீஹைட்ரேஷன். அப்ப என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம் at 443 கெல்வின். கரெக்ட்டா? சோ இதான் என்னோட ஆன்சர் ஃபார் 29. ethanol to propanone. வரணும் சார். சரி, நான் டீஹைட்ரேஷன் ப்ரோபீன் நான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தேவை ப்ரோபனோன் வேணும். ரைட்டா? இந்த ரியேஜன் போட்டால் இதுதான் வரும். ஸோ இங்கேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்கஹால் ஆல்டிஹைடோ கீட்டனோ மாற்றினா என்ன ரியேஜன் யூஸ் பண்ணலாம்? Come on, alcohol to aldehyde or ketone. என்ன ரியேஜன் தெரியும்? ஸோ CrO3 ஆர் PCC இல்லை PDC யூஸ் பண்ணலாமா? ஸோ அது போட்டால் இங்கே ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ கான்சென்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு 443 கெல்வின் பண்ணியிருந்தா உனக்கு ப்ரோபீன் கிடைச்சிருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ரைட். நெக்ஸ்ட் ஒன், டிஸ்டிங்விஷ் எத்தனால் அண்ட் ப்ரோபனல். என்ன பண்ணலாம்? திஸ் இஸ் எத்தனால், திஸ் இஸ் ப்ரோபனல். என்ன பண்ணலாம்? என்ன டெஸ்ட் போட்டா டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும்? அயோடோஃபார்ம். அயோடோஃபார்ம். யாருக்கு ஆன்சர் பண்ணும், யாருக்கு ஆன்சர் பண்ணாது? எத்தனாலுக்கு எல்லோ பிரசிபிடேட் வரும் சார். சோ இங்க வந்து டெர்மினல் CH3 இருக்கு. அப்ப இங்க அயோடோஃபார்ம் நடக்கும். அப்ப CH3 இங்க ப்ராடக்ட் கிடைக்கும். பிளஸ் பை ப்ராடக்ட் என்ன? HCO ONA. இது என்னோட பை ப்ராடக்ட் கிடைக்கும். அப்ப எல்லோ பிரசிபிடேட் கிடைச்சிச்சு. இங்க ரியாக்ஷன் நடக்காது. ஏன்னா C டபுள் பாண்ட் O பக்கத்துல டெர்மினல் CH3 கிடையாது. சரியா? நெக்ஸ்ட், பென்சால்டிஹைட் அண்ட் அசிடோஃபினோன். பென்சீன் CHO, பென்சால்டிஹைட் and acidophenone. Benzene with COCH3. என்ன ரியாக்ஷன் பண்ணலாம்? அயோடோஃபார்ம் பண்ணலாம். அயோடோஃபார்ம்னா இதுக்கு ஆன்சர் கிடைக்கும், இதுல ஆன்சர் கிடைக்காது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க டாலரன்ஸ் பண்ணலாம். இங்க ஆன்சர் பண்ணும், அங்க ஆன்சர் பண்ணாது. ரைட்டா? சோ அப்ப நிறைய டெஸ்ட் பண்ண முடியும். இட்ஸ் என்டையர்லி அப் டு யூ, நீ எதை போட போறன்னு பாத்துக்கோ. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் என்னடா ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3COCl H2PDBSO இருக்காங்க. அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3 CHO கிடைக்கும். ரைட்டா? கைண்ட் ஆஃப் ரோசன்மன் ரிடக்ஷன் அதே மாதிரி தான். அப்ப Cl வந்து வெளில போயிட்டு ஹைட்ரஜன் கிடைக்கும். நெக்ஸ்ட் NH2OH ஹைட்ராக்சில் அமீன் போட்டிருக்க. அப்ப என்ன ஆகும்? இந்த C டபுள் பாண்ட் ஓல NH2ல இருக்க ரெண்டு ஹைட்ரஜன் போய் அட்டாச் ஆயிடும். இதுல NH2OH போட்டிருக்கேன். அப்போ ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் கூட எடுத்துட்டு வெளில போயிடும். அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைச்சது? CH3 CH டபுள் பாண்ட். இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சிஜன் உனக்கு யார் வரா? நைட்ரஜன் அட்டாச் ஆகிறா. அப்போ NOH கிடைக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சைன். கரெக்டா? நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட், என்னடா பண்ணலாம்? டிஸ்டிங்விஷ். அயோடோஃபார்ம் சார். அயோடோஃபார்ம். ஏன் அப்படின்னா CO பக்கத்துல CH3 இருக்கு. அப்ப அயோடோஃபார்ம் இஸ் பாசிபிள் ஓவர் ஹியர்.
இங்க பாசிபிள் கிடையாது. நெக்ஸ்ட், நேம் த ரியேஜென்ட் யூஸ்ட் இன் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். சோ C டபுள் பாண்ட் O குரூப் என்னவா மாறி இருக்கு அப்படின்னா CHOH குரூப்பா மாறி இருக்கு. அப்ப இங்க இருந்து இங்க வரதுக்கு என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம்? கம் ஆன், என்ன பண்ணிருப்பேன்னு யோசி. என்னவா பண்ணலாம்? ஆல்டிஹைட் கீட்டோனை ஆல்கஹாலா மாத்தோம்னா we can use Sir, NaBH4. yes, we can use NaBH4 or lithium aluminum hydride LiAlH4 or even hydrogen plus of nickel use பண்ணலாம். சரியா? So everything is possible. But maximum NaBH4 LiAlH4 இந்த ரெண்டு தான் அதிகமா எதிர்பார்ப்போம். சரியா? Write the stepwise mechanism of nucleophilic addition reactions in carbonyl compounds. சரியா? அட்டாச்மெண்ட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். அப்ப நெகட்டிவ் மாலிகுல ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் அட்டாச்மெண்ட், போதும், வேற எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட், ரைட் த ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் when benzaldehyde reacts with the following reagent. So benzaldehyde plus CH3CHO in presence of dilute NaOH. என்ன ரியாக்ஷன் அது? So என்னோட benzaldehyde benzene with CHO, இதுல acetaldehyde CH3 with CHO in presence of dilute NaOH. என்ன ரியாக்ஷன் அது? aldol condensation. It is aldol. ரொம்ப precise ஆ வரணும். என்ன டைப் ஆஃப் aldol? செல்ஃபா இல்ல கிராஸா? cross aldol. கிராஸ் aldol. அப்ப என்ன பண்ணலாம்? எங்க ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு, எங்க ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல? எத்தனால்ல இருக்கு, பென்சால்டிஹைட்ல இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? எங்க ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கோ அங்க வந்து ஆல்பா ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ற மாதிரி காட்டுங்க. இங்க இல்ல, அப்ப அக்செப்ட் பண்ற மாதிரி காட்டுங்க. அப்ப ப்ராடக்ட் என்ன ஆகும்? ஹைட்ரஜன் இங்க மூவ் ஆச்சு, கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இங்க ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபர்தரா வாட்டர் மாலிகூல் ரிமூவ் பண்ணும். அப்போ வாட்டர் மாலிகூல் எங்க இருந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னா ஹீட் பண்ணா. ஸோ இங்க இருந்து ஒரு OHும் இங்க இருந்து ஒரு HCயும் ரிமூவ் பண்ணுவியா? அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைச்சது? Right. So this is your answer. சரியா? Next. Benzaldehyde reacts with NH2OH. இதுக்கு பேர் ஹைட்ராக்சில் அமினா. So அப்போ பென்சீன்ல CHO in presence of hydroxylamine. So hydroxylamine NH2OH. என்ன ஆகும்? திரும்ப ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் வெளில போயிடும். அப்போ ப்ராடக்ட் இஸ் பென்சீன், C double bond H. So இந்த ஆக்சிஜன் வேல் யார் வருவாங்கன்னா NOH கிடைக்கும் and we get oxide. சரியா? நெக்ஸ்ட், டாலரன்ஸ் ரியேஜென்ட். பென்சால்டேட் டாலரன்ஸ் போட்டா என்ன நடக்கும்? Come on, Fehling டாலரன்ஸ் என்ன மாதிரியான ரியாக்ஷன்? ரெண்டுமே மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஆல்டிஹைடை கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்துவாங்க. இதுலயும் டாலரன்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி மாத்தும், ஃபெல்லிங்ஸ் மாத்த முடியாது. சரி, ஏன்னா இட் இஸ் a weak oxidizing agent. Next. So explain the following reaction. Wolff-Kishner and Cannizzaro reaction. ரெண்டுமே சேம் ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ என்னோட அசிட்டோஃபினோன் இருக்கு. இந்த அசிட்டோஃபினோன்ல வாட் ஐ கேன் யூஸ் இஸ் Wolff-Kishner ரியேஜென்ட். அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன், ஸோ NH2 பாண்ட் NH2 இன் பிரசன்ஸ் ஆஃப் அ பேஸ். பேஸ் யாருன்னா பொதுவாக KOH யூஸ் பண்ணலாம், இல்லை எத்திலீன் கிளைகால் யூஸ் பண்ணலாம், இல்லை Cannizzaro ரியாக்ஷன் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜிங்க் அமால்கம் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl. இந்த ரெண்டுத்துல என்ன ரியேஜென்ட் தான் போட்டுக்கோ, உனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இந்த C டபுள் பாண்ட் O குரூப் என்னவா மாறும் அப்படின்னா CH2 மாறும் and we get benzene, CH2 and CH3. இதான் அவரோட ப்ராடக்ட். சரியா? திரும்பியும் Wolff-Kishner
கிளமென்சன்னா ஜிங்க் அமால்கம் HCl. இதே உல்ஃப் கிருஷ்ணர் அப்படின்னா ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ். சரியா? ரைட். Next, write chemical reactions for the following reactions. Propanone treated with barium hydroxide. என்ன ரியாக்ஷன் அது? என்ன ரியாக்ஷன் இது? உங்களோட ப்ரோபனோன் இல்ல அசிட்டோன்ல பேரியம் ஹைட்ராக்சைடு போட்டிருக்காங்க, which is a weak base. Come on, barium hydroxide weak base. Last class பேசணும். என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் இது? aldol condensation. Yes, obviously it's an aldol condensation. அப்ப என்ன பண்ணலாம்? ரெண்டுத்துலயும் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப நீ எந்த பக்கம் எடுத்துக்கலாம். அப்ப let me take CH3CO CH3 plus CH2H CO CH3. உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ரியாக்ஷன் பண்ணலாம். ஹைட்ரஜன் இந்த பக்கம் போகும், கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். So we get CH3 COH CH. சரியா? சோ இந்த H அந்த பக்கம் போயிடுச்சு. அப்ப CH2 CO CH3. ஃபர்தரா என்ன பண்ற? ஹீட் பண்ற, டீஹைட்ரேஷன் பண்ற. அப்ப OH H வெளியில போய்டும். அப்ப ஃபைனல் ப்ராடக்ட் will be CH3C CH3 with a double bond CHCO CH3. சரியா? சோ C டபுள் பாண்ட் இருக்கு, பக்கத்துல இருக்க கார்பன் ஆல்பா கார்பன், அதுக்கு அடுத்துல இருக்குது பீட்டா கார்பன். அப்ப ஆல்பா பீட்டால என்ன கிடைச்சது? டபுள் பாண்ட் கிடைச்சது. that's why it's called as alpha beta unsaturated fatty acids. சரியா? நெக்ஸ்ட் அசிட்டோஃபினோனா பென்சீன்ல COCH3. இதுல ஜிங்க் அமால்கம் போற ZnHG in presence of HCl. என்ன ப்ராடக்ட் வரும்? என்ன ரியாக்ஷன் இது? Come on, zinc amalgam போட்டிருக்காங்க. என்ன ரியாக்ஷன் இது? Clemmensen, sir. It's a Clemmensen reduction. So அப்ப என்ன ஆகும்? C double bond குரூப்பை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு CH2 குரூப்பா பாத்தீங்களாமா? சோ அப்ப பென்சீன்ல CH2 CH3, ரைட்டா? சோ அப்ப எத்தில் பென்சீன் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட், write the structure of major products in the following. So இந்த ரியாக்ஷன்ல NH2 NH2 போட்டு KOH glycol போட்டுருக்காங்க. அப்ப என்ன ரியாக்ஷன் வருது? ஹைட்ரஜன் போட்டு glycol. Wolff-Kishner reaction. It is Wolff-Kishner reduction. Next, அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? So C double bond கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிட்டு CH2 குரூப் கிடைக்கும் அதுக்கு. அப்ப CH3 CH2 CH3 கிடைக்கும். it is a product. Next, we get aldehyde. aldehydeல என்னோட concentrated ஒரு வார்த்தையை போட்டு NaOH போட்டுருக்கேன். அப்ப என்ன ரியாக்ஷன் இது? Come on, concentrated. Canisaro, sir. புரியலடா? Canisaro, sir. It is Canisaro reaction, ரைட்டா? ஏன்னா CHO க்கு பக்கத்துல ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜன் கிடையாது. நோ ஆல்பா ஹைட்ரஜன். அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3C CH3 CH3. சோ என்னோட CHO சரியா? ஆல்டிஹைட். இது வந்து ரிடக்ஷன் 1. அப்ப என்ன கிடைக்கும்? CH2OH கிடைக்கும். சரியா? அதே இதுல CH3C. சோ இந்த வாட்டி ரிடக்ஷன் பண்ணிட்டா நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் 1. அப்ப COOH போட வேண்டியது இருக்கும். ஆனா இங்க சோடியம் இருக்கு. அப்ப ஆசிட் பிளஸ் பேஸ் கிவ்ஸ் சால்ட் கிடைக்கும். அப்ப COON போட்டுக்கலாம். and we got the answer. சரியா? ரைட். ஆல்மோஸ்ட் 40 क्वेश्चंस முடிஞ்சாச்சு. இன்னும் 20 क्वेश्चंस இருக்குமா? லைக் 25 क्वेश्चंस தான் இருக்கு. ரைட். இதுக்கு அடுத்த ரியாக்ஷன்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். Solve it. Write the product in the following reaction. So H plus Cn minus. அப்ப என்ன பண்ணலாம்?
சைக்ளோஹெக்சேன்ல டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப இங்க நெகட்டிவ் சார்ஜ், இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜா, அப்ப நெகட்டிவ்ல இந்த H பிளஸ் ஆட் பண்ணலாம், பாசிட்டிவ்ல Cn மைனஸ் ஆட் பண்ணலாம். அப்ப ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா சைக்ளோஹெக்சேன்ல சிங்கிள் பாண்ட்ல OH கிடைக்கும், இன்னொரு பாண்ட் கிரியேட் ஆயிட்டு Cn கிடைக்கும். we got cyanoid. distinguish butanol versus butan 2 one. என்னடா பண்ணலாம்? butanol butan 2 one. Iodoform first. ஐடோஃபார்ம் பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்? Tolerance test. எஸ், ஒன்னு ஆல்டிஹைட், இன்னொன்னு கீட்டோன். அப்ப தாராளமா ஒரு டாலரன்ஸ் ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா CO பக்கத்துல CH3 குரூப் இருக்கு பியூட்டன் 2 ஒன்ல, அப்போ அது ஐடோஃபார்ம் போகும். சரியா? நெக்ஸ்ட் கிளமென்சன் இருக்கு, கேனிசர் இருக்கு போட்டு எப்பவுமே ஜெனரலா கேனிசர்னு கேட்டா பென்சால்டிஹைட போடுங்க. சரியா? பென்சால்டிஹைட் போடும்போது பென்சீன்ல நடுல ரவுண்ட் போட மறந்துடாத. ஸோ என்னோட பென்சால்டிஹைட் போட்டா என்ன ஆகும்? இந்த CHO குரூப் வந்து CH2 குரூப் OH ஆ மாறும். அடுத்து COO, இங்க NaOH போட்டிருந்தாங்கன்னா Na எடுத்துக்கோ, இது KOH போட்டிருந்தாங்கன்னா K எடுத்துக்கோ. சரியா? வித் பென்சீன். நெக்ஸ்ட் கிளமென்சன் ரிடக்ஷன். சோ ரியேஜென்ட் நம்ம கிளமென்சன் ரிடக்ஷனுக்கு கிளமென்சன் ரியேஜென்ட். Zinc amalgam and concentrated. So it is zinc amalgam in presence of HCl. சரியா? அப்ப என்ன ஆகும்? உன்னோட C double bond O group CH2 group ஆ மாறிடும். Next, so we have a ketone, we have also NH2 NH2 in presence of KOH or glycol. என்ன reagent இது? என்ன reaction அப்போ? Wolff-Kishner. It is Wolff-Kishner. Product என்ன கிடைக்கும்? UPS name சொல்லுங்க. Come on, Wolff-Kishner. Propane. So it is propane. சரியா? So C double bond complete என்னவா மாதிரி இருக்கும்? CH2 ஆ மாதிரி இருக்கும். And we get CH3 CH2 CH3. Next, CCH5 CO CH3 இருக்கு. இல்ல NaOH போட்டு I2 போடுறாங்க. ப்ராடக்ட் என்னமா வரும்? என்ன ரியாக்ஷன் இது? ஆல்சோ NaOH/I2. Come on, NaOH/I2 போட்டா என்ன ரியாக்ஷன் அது? I2 ன்னு இருந்தாலே ஐடோஃபார்ம். ஏய், உங்க வாய்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா கேக்குதுடா எனக்கு. So it is ஐடோஃபார்ம். அப்ப ப்ராடக்ட் என்ன வரும்? இந்த CH3 என்னவா மாறும்? CHI3 பிளஸ் இந்த பேலன்ஸ் இருக்க எல்லா ரியாக்ஷன் அப்படியே எழுது. C6H5 CO, இதுல என்னோட ONA வை அட்டாச் பண்ணிடு. and that's it, we got the product. Next, compound A of molecular formula C2H3OCl undergoes series of reactions and shown below. Write the structure ABC. மா ABC என்னடா வரணும் சொல்லு? அவன் H2 போட்டு PDBS ஓவர் போட்டிருக்கான். அப்ப இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? CH3 COCl. கரெக்டா? சோ ரெண்டு கார்பன் 1 2 மூணு ஹைட்ரஜன் 1 2 3 ஒரு ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் ஒரு குளோரின் ஒரு குளோரின். ரைட்டா? சோ இதுல H2 PDBS ஓவர் போட்டா எனக்கு தெரியும் Cl வந்து என்னவா மாறும்? CHO ஆ மாறும். அப்ப CH3 CHO. நெக்ஸ்ட் டைல்யூட் NaOH போட்டிருக்காங்க. டைல்யூட் NaOH போட்டா என்ன ரியாக்ஷன் அது? டைல்யூட் NaOH. Come on, acetaldehyde dilute NaOH. Aldol, sir. So it's an aldol. So அப்ப aldolனால ஒரு ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டா CH3 C double bond O H plus CH2H CHO. என்ன பண்ணலாம்? ஹைட்ரஜன் இங்க அட்டாச் பண்ணு, கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் பண்ணு, CH3C OH
இப்போ ஜாயின் பண்றது நிக்கிஷா ரைட் CH3COH கார்பன் கார்பனுக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடு and we get this. next என்ன பண்றான் அவன் ஹீட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ அப்போ ஹீட் பண்ண என்ன ஆகும் OH H வெளில போயிடும். ஸோ we get the product CH3CH double bond CH CHO. இதுதான் அவனோட ஃபைனல் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் describe the following reactions. ஒன்னு அசிட்டிலேஷன், இன்னொன்னு ஆல்டால் கண்டென்சேஷன். ஸோ இப்போ ஆல்டால் கண்டென்சேஷன் இதே எடுத்துக்கோ, அப்போ அசிட்டிலேஷன் மட்டும் காமிச்சா போதும். ஸோ அசிட்டிலேஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உன்னோட பென்சீன்ல we can add CH3COCl in presence of anhydrous AlCl3. அப்ப என்ன ஆச்சு உன்னோட அசிடைல் குரூப் CH3CO குரூப் வந்து கம்ப்ளீட்டா attaches to benzene and we get acetophenone. சரியா? சோ இது வந்து அசிடைலேஷனோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன வரும் CH3C double bond OCH3 in presence of LiAlH4. Come on. LiAlH4 போட்டுக்கடா. என்ன ரிஏஜென்ட் இது? அப்ப என்னவா மாத்தும்? Secondary alcohol. So we get a secondary alcohol. இது வந்து ஹைட்ரஜனேஷன் பண்ணும். அப்ப பாண்ட பிரேக் பண்ணு. கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜன், ஆக்சிஜனுக்கு ஒரு ஹைட்ரஜன். அப்ப ப்ராடக்ட் இஸ் CH3CHOH CH3. ரைட்டா? நெக்ஸ்ட் HNO3 போட்டு H2SO4 போட்டுருக்க. இந்த ரிஏஜென்ட் என்ன பண்ணும்? Come on, so concentrated nitric acid slash H2SO4. என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? It is nitration. So nitration அப்படின்னும் போது உனக்கு NO2 குரூப் அட்டாச் ஆகும். சரியா? சரி, இந்த NO2 குரூப் எங்க போய் அட்டாச் ஆகும் அப்படின்னு கேட்டா இந்த CHO குரூப் இஸ் withdrawing group. அப்ப withdrawing group ஆனா எங்க போய் அட்டாச் ஆகும்? உனக்கு மெட்டால தான் போய் அட்டாச் ஆகும். அப்ப மெட்டால மட்டும் தான் உனக்கு NO2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். சரியா? சோ இதான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ரோபனோன் ஆக்சைடு. அப்ப என்ன பண்ணலாம்? உன்னோட ப்ரோபனோன் எடுத்துக்கோ. இதுல ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும். ஹைட்ராக்சிலமின் சரியா? சோ அப்போ உனக்கு ப்ரோபனோன் ஆக்சைடு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் செமி கார்போசோன் ஆஃப் CH3CHO. So CH3CHO செமி கார்போசைட் ஃபார்முலா என்னடா? Come on, formula for semi carbazide. NH2 NH CO NH2 கரெக்ட்டா? சோ அப்ப என்ன ஆகும்? இங்க இருக்க ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வெளில போய்டும் and we get CH3 CH double bond NH CO NH2 ரைட்டா? சோ இதான் உன்னோட செமி கார்போசோன் டெரிவேட்டிவ். Next, draw the major structure of each of the following. இது என்ன reagent? அப்ப எதை என்னவா மாத்தும்? ப்ராடக்ட் என்ன சொல்லு? Tolerant reagent. So it's a tolerance. அப்ப என்ன பண்ணும்? இது கீட்டோன். அப்ப இது கூட ரியாக்ட் பண்ணாது. கீட்டோன் எழுதிடலாம். This is an aldehyde. Aldehyde என்னவா மாத்தும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்தும். So அப்ப this is the product. Next, NaOI. NaOI வந்தா என்னமா? என்ன reagent அது? NaOI. So iodine இருக்கு. அப்ப it is an iodoform reactions. So iodoform reaction என்ன ஆகும்? So double bond இங்க இருக்கு. ஆனா கார்பன் கார்பன் இருக்கு. அடுத்து இங்க CO ல இருக்கு. அப்ப CO க்கு பக்கத்துல இருக்க இந்த CH3 தான் ரியாக்ட் ஆகும். So அப்ப அந்த CH3 என்னவா மாறுச்சு? It becomes CH3 plus
பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே எழுதுங்க. CH3 C ரைட்டா. ஸோ பேலன்ஸ் இருக்கு வச்சது அப்படியே எழுதியாச்சு. அண்ட் பக்கத்துல நீ ONA தான் யூஸ் பண்ணிருக்க. ஸோ அப்போ ONA. நெக்ஸ்ட் ஸோ என்னோட பென்சால்டிஹைட்ல COOH இருக்கு. ஸோ இதில் NaCN போட்டு HCl போடுறேன். அப்போ உனக்கு என்ன ஆகும்னா HCl கிடைக்கும், HCN கிடைக்கும். ஸோ H பிளஸ் அண்ட் CN மைனஸ். அப்போ H பிளஸ் இங்கே அட்டாச் பண்ண போற, CN மைனஸ் இங்கே அட்டாச் போற, ரைட்டா. ஸோ H பிளஸ் இன் ஆக்சிஜன் அண்ட் CN மைனஸ் இன் கார்பன். ப்ராடக்ட் வந்து பென்சீன் CHO, ரைட்டா. ஸோ அப்போ ஆக்சிஜன் வந்து OH மாறி இருக்கும், சயனைட் மாறி. சரியா. ஸோ வி கெட் சயனோஹெட்ரன். சரியா. ரைட். கொஸ்டின் நம்பர் 48. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும், ஏபிசி டைப்ல தான் இருக்கு. An organic compound A having a molecular formula C3H8O on treatment with copper at 573 Kelvin gives a compound B, and B does not reduce Fehling reagent. B Fehling reagent la react ஆகலனா இது என்ன ரியாக்ஷன் டா? சோ இது என்ன மாலிக்யூல் ஃபார்ம் ஆயிருக்கும்? Fehling la react ஆகல. Answer? Ketone, sir. So it does not reduce Fehling solution, therefore it is a ketone. அப்போ ketone தான் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. 3 கார்பன்ல ketone வரணும்னா இது மட்டும் தான் டபுள் பாண்ட் O இருக்கணும். சரியா. சோ அப்ப B கண்டுபிடிச்சாச்சு. அப்ப A அப்படியே நம்ம கண்டுபிடிச்சோம். But gives a yellow precipitate with the compound C. ஆமா. சோ இங்க CH3 இருக்கு, அப்ப இது yellow precipitate கொடுக்கும். அப்போ காம்பவுண்ட் A என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டா Cu, it is a dehydrogenation reaction, correct? So அப்ப என்ன ப்ராடக்ட் இருக்கான்னா ஆல்கஹாலா இருக்கும். CH3 CHOH CH3 இதுதான் ஏவா இருக்கும். இது ஏவா இருந்தா தான் காப்பர் போட்டு ஹீட் பண்ணா H ரிமூவ் பண்ண முடியும். சரியா. ரைட். So compound A, B and C. Okay, but it gives a yellow precipitate of a compound C. சரியா. இதுல I2NaOH C டபுள் பாண்ட் பக்கத்துல வெறும் கார்பன் இருக்கு. அப்ப CH3 CO ONA plus இந்த கார்பன் CH3 ஆ இருந்திருக்கும், அது CH I3 ஆ கிடைக்கும். சரியா. So this is 48. Next 49. We know what is Rosenman reduction. So benzene la COCl இருக்கும், H2PD BaSO4 and we get benzaldehyde. You know what is Zetard reaction? தொலியின் இருந்துச்சு, அதுல CrO2 Cl2 குரோமைல் குளோரைட் போட்டோம். ஸோ என்னோட இன்டர்மீடியட் O Cr OH Cl2. சரியா. வைஸ் இதுதான் என்னோட இன்டர்மீடியட். ஃபர்தரா வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணா சரியா ஆல்டிஹைட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டீஃபன் ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கா? சயனைடு இருக்கும். சயனைடுல SnCl2 in presence of HCl போடுவேன். யூ கெட் CHNH. ஹைட்ரோலிசிஸ் பண்ணு, we get aldehyde plus ammonia as a byproduct, which will undergo faster nucleophilic reactions. Acetaldehyde or propanone எதுமா வேகமா ரியாக்ட் ஆகும்? propanone இல்ல acetaldehyde? Acetaldehyde, sir. So acetaldehyde, because aldehyde is more reactive than ketone. சரியா. Next, what is the composition of Fehling's reagent?
கம் ஆன். ஃபெல்லிங்ல ஃபெல்லிங் ஏ இருக்கு, ஃபெல்லிங் பி இருக்கு, உனக்கு தெரியும். ஃபெல்லிங் ஏ உனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு. CuSO4. ஸோ இட் இஸ் காப்பர் சல்ஃபேட். சரி, பி என்ன அப்படின்னு கேட்டா நம்ம படிச்சிருக்கோம். இட் இஸ் சோடியம் பொட்டாசியம் டார்டரேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட்டா? ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டா ஆப்வியஸ்லி சோடியம் பொட்டாசியம்க்கு Naன்னு எழுதிக்கோ, பொட்டாசியம்க்கு கேன் போட்டுக்கோ. ஸோ டார்டரேட்டோட ஃபார்முலா C4H4O6. சரியா? நெக்ஸ்ட் draw the structure of semi carbonation of ethanol. ஆல்ரெடி போட்டாச்சு. CH3CHO இருக்கும் plus NH2NH CO NH2. ஸோ H2 இங்க இருக்க ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும். அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைச்சது? CH3CH. ஸோ in double bond NH CO NH2. We have completed 50 questions now. Any doubts? இந்த 50 क्वेश्चनல டவுட்ஸ் இருக்காடா? நோ சார். ஓகே, சரி. பேலன்ஸ் ஒரு 15 questions வச்சிருக்கேன் and I want you to do it right now. சரியா? I'll send the PDF now and I want you to complete the next 15 questions and submit me. சரியா? You have 20 minutes for that. ஸோ அப்படியே கொஸ்டின்ஸ் ரைட்டாக காமிச்சிடறேன். ப்ரொப்பனோன்ல CH MgBr போட்டு ஹைட்ரலைஸ் பண்ணி ஆன்சர் போடு. எத்தனால் வித் எக்ஸஸ் எத்தனால், மெத்தனால் வித் கேனிசரோ. நெக்ஸ்ட் இந்த மாதிரியான டைப் கொஸ்டின்ஸ் வருது. இதுல சில கொஸ்டின் நம்ம நேற்றே பார்த்தோம், அதே கொஸ்டின் தான் திரும்ப வருது. ஸோ ட்ரை இது எல்லாத்தையும் நீ எழுதினாதான் வரும். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸாக்டா நேற்று பார்த்தது. அடுத்து இது டிஸ்டிங்யூஷ் எல்லாம் பண்ணிடுவேன். இந்த ரியாக்ஷன்ஸும் போட்டுடலாம். ஸோ மறுபடியும் நம்மளுக்கு இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஸோ C5H10 நம்ம ஓசோன்லேசிஸ் போன கிளாஸ்ல பார்த்தது. அங்க ரியாக்ஷன்ஸ் வச்சு இது போடணும். ரைட்? ஸோ அப்போ 17 கொஸ்டின்ஸ் இருக்கு. I want you to do it now. So we'll stop the class. I want you to complete it and send it as soon as possible. சரியா? கம்ப்ளீட் பண்ண. Yes. Signing off from the session. I'll send you the PPT. Just complete it. Yeah.